அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருச்சு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு ரசாவே ரசாவே, அத ஆனந்தமா பாட போறோம் எங்க இயேசுவே. களமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. களமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. வழி தெரியாம கண்மூடி வந்திருந்தோம், விழி திறக்காம பாதமாத்தி நடந்தோம். வழி தெரியாம கண்மூடி வந்திருந்தோம், விழி திறக்காம பாதமாத்தி நடந்தோம். எங்க வாழ்க்கைய ரட்சிக்க வந்த இயேசுவே, புது வெளிச்சத்தை கொண்ட எங்க ரசாவே. எங்க வாழ்க்கைய ரட்சிக்க வந்த இயேசுவே, புது வெளிச்சத்தை கொண்ட எங்க ரசாவே. அன்பு கிடைச்சிருக்கு, கூட சமாதானம் உதிச்சிருக்கு, எங்க இயேசு மறந்து விருதுக்கிறார், வாழ்வு கிடைச்சிருக்கு. அன்பு கிடைச்சிருக்கு, கூட சமாதானம் பிறந்திருக்கு, எங்க இயேசு மண்ணில் பிறந்ததினால் நித்திய வாழ்வு பிறந்திருக்கு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்திருக்கு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்திருக்கு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னா, பரமசேனையின் திரள் தேவனை துதித்தார்கள். ஓகேவா? அதாவது மேய்ப்பர்கள் எல்லாரும் வயல்வெளியில் அவங்க அந்த ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு அவங்க அந்த வயல்வெளியில் தங்கி இருந்து அந்த ராத்திரியில் அந்த மந்தையை காத்துக்கிட்டு இருந்தாங்களாம்ப்பா. அந்த மந்தையை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ரொம்ப குளிராக இருந்துச்சான், அந்த இடமே பனியாக, பயங்கர பனியாக இருந்துச்சான். அப்போ கர்த்தருடைய தூதன் அவரிடைகளத்தில் தோன்றினாராம்ப்பா. உடனே இந்த கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததான். அப்போ இதை பார்த்த உடனே அந்த மேய்ப்பர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்களாம். அப்போ தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்ப்பா. அப்போ இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாங்களாம்ப்பா. உடனே பரமசேனையின் திரள் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உடனே இந்த மேய்ப்பர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, தேவதூதன் நமக்கு அறிவிக்கப்பட்டதை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக எங்கே போகிறாங்க, பெத்லகேம் ஊருக்கு தீவிரமாக போகிறாங்க. அங்கே போய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டன. உடனே மேய்ப்பர்கள் தேவனை கண்டு மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்களாம்ப்பா. ஓகே குட்டீஸ், சூப்பர்.
சிறையில் இருந்து விடுதலை. சிறைச்சாலை கதவை திறந்துவிட்டு கொண்டிருக்கிற அந்த தேவதூதனை பார். அவர் விடுவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். அவர்கள் ஏன் சிறையிலே போடப்பட்டிருந்தார்கள் நாம் பார்க்கலாம். இயேசுவின் சீசர்கள் மீது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு கொஞ்ச நாட்கள் தான் ஆயிருக்கிறது. அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. மத்தியான வேளையில் பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கு வாசல் அருகே பிறவி சப்பானி ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். ஆட்கள் தினந்தோறும் அவனை தூக்கி வருவார்கள். ஆலயத்திற்கு போவார். வருவோரிடமிருந்து அவன் பிச்சை கேட்பான். இன்று பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு வருவதை பார்க்கிறான். அப்பொழுது அவர்களிடம் பிச்சை கேட்கிறான். இந்த அப்போஸ்தலர்கள் அவனுக்கு என்ன கொடுக்க போகிறார்கள்? அவர்கள் அங்கே நின்று அந்த பிச்சைக்காரனை பார்க்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அவனிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவையே உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறார். உடனே அவன் குதித்தெழுந்து அங்குமிங்கும் நடக்க தொடங்குகிறான். ஜனங்களால் நம்பவே முடியவில்லை. இந்த அற்புதத்தை கண்டு அவர்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்பொழுது பேதுரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த அற்புதத்தை செய்தோம் என்று சொல்கிறார். அவரும் யோவானும் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது ஆசாரியர்களும் தேவ ஆலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அங்கு வருகிறார்கள். இயேசு உயிர்த்தெழப்பட்டதை பற்றி பேதுருவும் யோவானும் ஜனங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டு அவர்களுக்கு பயங்கர கோபம் வருகிறது. அதனால் அவர்களை பிடித்து சிறையில் போட்டு விடுகிறார்கள். அடுத்த நாள் அந்த ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அங்கு பேதுருவும் யோவானும் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் சுகப்படுத்திய அந்த பிச்சைக்காரனும் அங்கு இருக்கிறான். அப்பொழுது அந்த வேத பாரகர்கள், நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று பேதுரு பதிலளிக்கிறார். அந்த மத தலைவர்களுக்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த அற்புதம் உண்மையில் நடந்தது என்பதை அவர்களால் மறுக்கவே முடியாது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இயேசுவை பற்றி இனி பேசவே கூடாதென்று அப்போஸ்தலர்கள் எச்சரித்து அவர்களை விட்டுவிடுகிறார்கள். அதற்கு பின் வந்த நாட்களில் எல்லாம் இயேசுவை பற்றி அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து பிரசங்கித்து வருகிறார்கள். அதோடு நோயுற்றவர்களையும் சுகப்படுத்தியும் வருகிறார்கள். இவர்கள் செய்த அற்புதங்களை பற்றி செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது. அதனால் எருசலேமை சுற்றியுள்ள பட்டணங்களிலிருந்து கூட நோயுற்றவர்களை ஜனங்கள் அவர்களிடம் கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த அந்த வேத பாரகர்களுக்கு அப்போஸ்தலர்கள் மீது பொறாமையாக வருகிறது. அதனால் அவர்களை பிடித்து சிறையிலே போட்டு விடுகிறார்கள். ஆனால் ரொம்ப நாட்களுக்கு அவர்கள் அங்கேயே இருப்பதில்லை. நீ இங்கே பார்க்கிறபடி ஒரு நாள் ராத்திரி தேவதூதன் சிறைச்சாலை கதவை திறந்துவிட்டு, நீங்கள் ஆலயத்துக்கு போய் ஜனங்களிடம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். மறுநாள் காலை அந்த பிரதான ஆசாரியனும் அவனோடே கூட இருந்தவர்களும் அப்போஸ்தலர்கள் கொண்டு வரும்படி ஆட்களை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு இல்லை. அவர்கள் ஆலயத்தில் பிரசங்கித்து கொண்டிருப்பது பிற்பாடு அவர்களுக்கு தெரிய வருகிறது. உடனே அங்கு போய் அவர்கள் நியாய சங்கத்திற்கு இழுத்து வருகிறார்கள். அங்கிருந்த பிரதான ஆசாரியன் அப்போஸ்தலர்களை பார்த்து, இயேசுவை பற்றி இனி பிரசங்கிக்கவே கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தோம். ஆனால் நீங்கள் எருசலேம் முழுக்க உங்கள் போதகத்தை பரப்பியிருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு அப்போஸ்தலர்கள், மனுஷருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதை அவசியமாய் இருக்கிறது என்று பதிலளிக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து வெளியேறி நற்செய்தியை தொடர்ந்து பிரசங்கிக்க வருகிறார்கள். நாம் பின்பற்ற வேண்டியது சிறந்த ஒரு முன்மாதிரி அல்லவா? ஆமாம். சவுலை சந்தித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரையில் விழுந்து கிடப்பது யார் என்று உனக்கு தெரிகிறதா? அவர் சவுல். ஸ்தேவான் மீது கல்லெறிந்து ஆட்களின் மேலங்கியை காவல் காத்தவர் இவரே என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த பிரகாசமான ஒளியை பார். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஸ்தேவான் கொல்லப்பட்ட பின்பு இயேசுவின் சீசர்களை துன்பப்படுத்துவதற்காக அவர்கள் எல்லோரையும் சவுல் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சென்று அவர்களை தரதரவென்று வெளியே இழுத்து போய் சிறையில் அடைக்கிறார்கள். சீசர்களில் பலர் வேறு பட்டணங்களுக்கு தப்பியோடி அங்கே நற்செய்தியை அறிவிக்க தொடங்குகிறார்கள். அதனால் இயேசுவின் சீசர்களை கண்டுபிடிக்க சவுல் வேறு பட்டணங்களுக்கும் போகிறார். இப்போது அவர் தமஸ்குவுக்கும் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் வழியில் ஆச்சரியமான ஒன்று நடக்கிறது. திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி சவுலை சுற்றி
பிரகாசிக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறபடி உடனே அவர் தரையில் விழுந்து விடுகிறார். அப்பொழுது ஒரு குரல், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறது. சவுலுடன் இருக்கிற ஆட்கள் அந்த ஒளியை பார்க்கிறார்கள், அந்த குரலை கேட்கிறார்கள். ஆனால் சொல்லப்படுவது எதுவோ அவர்களுக்கு புரியவில்லை. ஆண்டவரே, நீர் யார் என்று சவுல் கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று பதில் வருகிறது. இயேசு ஏன் இப்படி சொல்கிறார் தெரியுமா? அவருடைய சீசர்களை சவுல் துன்பப்படுத்தும் பொழுது தம்மையே துன்பப்படுத்துவது போல் அவர் உணர்கிறார். அதற்கு சவுல் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறார். எழுந்து தமஸ்கு போ, அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும் என்று இயேசு சொல்கிறார். சவுல் எழுந்து தன் கண்களை திறந்தபோது அவரால் எதையுமே பார்க்க முடியவில்லை. அவர் குருடராகி விட்டார். அதனால் அவருடன் இருக்கிற ஆட்கள் அவர் கையை பிடித்து கொண்டு தமஸ்குவுக்கு அழைத்து போகிறார்கள். இப்பொழுது இயேசு தமஸ்குவில் உள்ள ஒரு சீசரிடம், அனனியாவே எழுந்திரு, நேர்தெரு எனப்படும் தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டில் சவுல் என்பவனை பார்க்க வேண்டும் என்று சொல். அவனை என்னுடைய விசேஷ ஊழியனாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு சொன்னபடியே அனனியா செல்கிறார். சவுலை சந்தித்த போது அவர் மேல் தன் கைகளை வைத்து, உனக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைப்பதற்காகவும் பரிசுத்த ஆவியால் நீ நிரப்பப்படுவதற்காகவும் கர்த்தர் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறார். உடனே சவுலின் கண்களிலிருந்து செதில்கள் போன்றவைகள் கீழே விழுகின்றன. விழுந்ததுமே அவருக்கு பார்வை வந்துவிடுகிறது. பலதரப்பட்ட தேசத்தாரிடம் போய் பிரசங்கிப்பதற்காகவும் சவுலை கர்த்தர் மிக பெரிய அளவில் பயன்படுத்துகிறார். சவுல் பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அறியப்படுகிறார். இவரை பற்றி இன்னும் பல காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன் பேதுருவை கர்த்தர் என்ன பெயர் சொல்லி அனுப்புகிறார் என்பதை பார்க்கலாம். ஆமென்.